பேசின மாதிரிதான் நம்ம அரசு ஊழியர்கள் தனக்கான பிரச்சனைக்கு மட்டும் பேச மாட்டோம். நமக்கான ஊதிய உயர்வுக்காகவும் நம்மளுடைய துறை சார்ந்ததோ அல்லது அரசு ஊழியர்களுக்கான போராட்டம் மட்டும் நாம் பண்றது கிடையாது. இது வரைக்கும் பொது மக்களுக்கான பிரச்சனையும் நாம் கையில் எடுத்து அதுக்கான போராட்டங்களை எல்லா வகையிலும் நாம் நடத்திட்டே இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோவிடா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் நாம் பொதுமக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயமாக நாம் அவர்களுக்கான போராட்டத்தையும் நாம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்மளுடைய மாநில மையத்தில் கேட்டுக்கொண்டு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாதர் சங்கத்துல இருந்து எல்லாருமே நேற்று போராட்டம், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் போராட்டம், இப்படி எல்லாரும் இந்த விளாத்திக்குளத்தில் நடந்த விஷயத்துக்காக போராடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கஞ்சா இந்த மாதிரி அபியம் இந்த மாதிரியான போதைப் பொருட்களா இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அதெல்லாம் தெரியுமானா கண்டிப்பா தெரியும். யார் யார் வச்சிருக்காங்கன்னு காவல்துறைக்கு தெரியாம எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுல சுணக்கம் ஏற்பட்டு அதுல செய்யாமல் இருக்காங்க. நீங்க நம்ம இந்த இன்சிடென்ட் நடத்த அன்னைக்கு நைட்டு அந்த பிள்ளையை காணும்னு சொல்லி நம்ம போலீஸ்ல போய் கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது அவரு நீ அங்க போய் கொடுமா, இங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மகளிருக்கு இதுல போய் பேசும்போது கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அது பொண்ணு தரக்குறைவா பேசியிருக்காங்க. நீங்க தேடி பார்த்து தரேன். நம்ம இன்னைக்குமே அரசு ஊழியர்கள் வரவங்களே உட்கார வைத்து அவர்களுடைய கேள்வியை கேட்டாலே அவங்க பாதி சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போய் அந்த பொண்ணு எங்கேயாவது யாரு கூடயாவது போயிருக்கோம், அதுவா வரும், இப்படி எல்லாம் ஒரு சொல்லியிருக்காங்க. நைட்டே இரவே ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி இருந்தா கூட அந்த பொண்ணை அவர்களுக்கு கடத்தி கொண்டு போனவர்கள் பயந்தோ அல்லது கண்டா பிடிச்சிருக்கலாம். ஆனா இவர்கள் எங்கேயுமே போல. அந்த மக்கள் தான் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் நைட் எல்லாம் போய் தேடி பார்த்திருக்காங்க. நைட்டு தேடி பார்த்த இடத்துலயும் காணும். ஆனா அதே இடங்களில் அதே இடத்துல காலையில் அந்த பொண்ணு கிடைக்கும். இப்ப இந்த போலீஸ் துறை எவ்வளவு ஒரு செயல்பாடுகள் எப்படி கேவலமா தான் இருக்கு போலீஸ் துறையோட இது. இதே இது அடிங்க அப்படின்னா உடனே எல்லாரையும் அடிச்சிருவானுங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு பெண் தோழர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, அது குறிப்பாக ஒரு படித்த பெண் +2 தான் படிக்கிறாங்க. சோ இது நம்ம உடனடியாக இப்போ வரைக்கும் அவர்கள் இன்னைக்கு போராட்டம் பல வகையில் நடத்தியும் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்கன்னா எஸ்பி அங்கதான் இருக்கிறாரு, உடனடியாக நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க, பிடிச்சிருவோம். ஆனா அதை இன்ன வரைக்கும் பிடிக்க முடியுது. அப்போ என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த போலீஸ் துறை உடனடியாக அதை சரி செய்யணும், கண்டுபிடிக்கணும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம அரசு ஊழியர்களும் நாங்களும் அந்த போராட்ட களத்தில் இருக்கிறோம். அதுவும் நம்மளுடைய குழந்தை தான் என்ற எண்ணத்தில் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம். நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. சோ அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா வட்டக்கிளையிலும், கோயில்பட்டி, திருச்சூர் எல்லா இடத்துலையும் நடைபெறுவது, அதை தொடர்ந்து இங்க நடத்துவது என்ற முடிவோடு இன்னைக்கு நடந்தோம். இந்த போராட்டத்துக்கு வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில மையத்தின் சார்பாக நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி.